வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். அமரர் கல்கியின் கள்வனின் காதலி அத்தியாயம் 10. கார்வார் பிள்ளை. திருப்பரங்கோவில் மடம் மிகவும் புராதனமானது, மிக்க செல்வாக்குள்ளது. மடத்துக்கு சொந்தமான 1000 வேலி நிலமும் மடத்தின் ஆதீனத்தின் கீழ் உள்ள கோயில்களுக்கு 7000 8000 வேலி நிலமும் இருந்தன. இப்போதுள்ள பண்டார சந்நிதிக்கு முந்தி இருந்தவரை பற்றி பலவிதமான வதந்தி உண்டு. ஆனால் இப்போது அப்பதவியை வகித்தவர் ஒழுக்கத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கினார். மடத்தின் நிர்வாகத்தில் உள்ள ஊழல்களை எல்லாம் போக்கவும் மடத்தின் சொத்துக்களை சமய வளர்ச்சி கல்வி வளர்ச்சிக்காக பயன்படுத்தவும் பெரும் முயற்சி செய்து கொண்டிருந்தார். இந்த முயற்சிகளை எல்லாம் அதிகம் பயன்படாதபடி செய்து கொண்டிருந்த புண்ணியவான் ஒருவர் அந்த மடத்தில் இருந்தார். அவர்தான் கார்வார் பிள்ளை. முன்னிருந்த சன்னிதானத்தின் காலத்திலேயே இந்த மனுஷர் வைத்ததே எல்லா விஷயங்களிலும் சட்டமாய் இருந்தது. இப்போதும் கூட அவருடைய அதிகாரம்தான் அதிகமாய் சென்று கொண்டிருந்தது. மடத்தின் ஏராளமான சொத்துக்கள் ஒரு தாலுகா புறாவிலும் பரவி இருந்தபடியால் ஏதாவது கோர்ட் விவகாரங்கள் நடந்து கொண்டே இருக்கும். கார்வார் பிள்ளைக்கு அந்த விவகாரங்களின் நுட்பங்கள் எல்லாம் தெரியும். அவர் இல்லை என்றால் மடத்தின் நிர்வாகம் உடனே பலவித சிக்கல்களுக்கு உள்ளாக நேரிடும். ஆதலால் அவர் மேல் அநேக புகார்கள் அவ்வப்போது வந்த போதிலும் பண்டார சந்நிதி அவரை போக சொல்ல முடியாத நிலைமையில் இருந்தார். அப்பேற்பட்ட திருப்பரங்கோவில் மடத்தின் சர்வாதிகாரம் நடத்திய மகாள ஸ்ரீ கார்வார் பிள்ளை இதோ பார்த்து கொள்ளுங்கள். காதில் வைரக்கடுக்கன், கன்னத்தில் புகையிலை குதப்பல், கழுத்திலே ஜரிகை துப்பட்டா, இடுப்பிலே சொருகிய மணிப்பர்ஸ், நெற்றியில் சவ்வாது பொட்டு, கைவிரல்கள் எல்லாவற்றிலும் வைர மோதிரம், அப்புறம் தங்க சங்கிலி கோர்த்த ரிஸ்ட் வாட்ச். இத்தகைய அலங்காரத்துடன் இதோ இளந்தொந்தி விழுந்து தலையில் இளநரை கண்டு விளங்குகிறவர்தான் கார்வார் பிள்ளை. பார்த்தால் சாது மனுஷராய் அப்பாவியாய் தோன்றுகிறார் அல்லவா? ஆனால் எந்த புற்றிலே எந்த பாம்பு இருக்குமோ நமக்கென்ன தெரியும்? பார்த்து கொண்டே இருங்கள். முத்தையா, இங்கே வா என்று கார்வார் பிள்ளை கூப்பிட்டதும் கொஞ்ச தூரத்தின் கீழே மேஜை பெட்டியின் முன்னால் உட்கார்ந்து எழுதி கொண்டிருந்த முத்தையன் எழுந்து வந்து பணிவுடன் நின்றான். வேலம்பாடி கிராமத்திலிருந்து பகுதி பணம் வரவில்லை. நீ போய் உடனே காரியஸ்தனை பிடித்து எத்தனை நேரமானாலும் இருந்து வாங்கி கொண்டு வா, வெறுங்கையுடன் வரக்கூடாது என்றார். முத்தையன் தயக்கத்துடன் 10 நாள் கணக்கு எழுத வேண்டியது பாக்கி இருக்கிறது, வேறு யாரையாவது என்பதற்குள் எல்லாம் நாளைக்கு எழுதலாம் போ, சும்மா மேஜை பெட்டியின் முன்னால் உட்கார்ந்து தூங்கி கொண்டிருந்தால் எப்படி எழுதியாகும் என்று எரிந்து விழுந்தார் கார்வார் பிள்ளை. முத்தையன் மேஜை பெட்டியில் கணக்குகளை எடுத்து வைத்துவிட்டு கிளம்பினான். ஊரின் 1 கோடிக்கு வந்ததும் மத்தியானம் சாப்பிடும்போது அபிராமி தேம்பி தேம்பி அழுது கொண்டு நின்ற தோற்றம் அவன் மனக்கண்ணின் முன்பு வந்தது. அவனுடைய நடையின் வேகம் வர வர குறைந்தது. கடைசியில் சற்று தயங்கி நின்றான். பிறகு வீட்டுக்கு போய் அபிராமிக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லிவிட்டு தான் அன்று மாலை திரும்பி வர நேரமாகும் என்று தெரிவித்துவிட்டு போவதுதான் சரி என்று நினைத்தான். அவ்வாறே தீர்மானித்து தன்னுடைய வீடு இருந்த வீதியை நோக்கி சென்றான். சற்று நேரத்திற்கெல்லாம் அவ்வீட்டின் வாசலை அடைந்தான். அச்சமயம் உள்ளே ஐயோ ஐயோ என்று அபிராமியின் தீனமான குரல் கேட்கவே அவனுடைய உடம்பெல்லாம் மயிர்கூச்செறிந்தது. ஓடிப்போய் கதவை திறக்க முயன்றான். கதவு தாளிட்டு இருந்தது. ஜன்னலண்டை சென்று பார்த்தான். உள்ளே கூடத்தில் அவனுடைய கண் விழிகள் தெரித்து விழுமாறு செய்த பயங்கர காட்சி ஒன்று தென்பட்டது. கார்வார் பிள்ளை அபிராமியினுடைய மேலாடையின் தலைப்பை கையில் பிடித்து கொண்டிருக்கிறார். அபிராமி ஐயோ ஐயோ என்று பரபரப்புடன் அவரிடமிருந்து ஓட முயல்கிறாள். அப்போது முத்தையனுடைய உடம்பு நடுங்கிற்று. அவனுடைய தேகத்தில் இருந்த இரத்தத்தில் ஒவ்வொரு துளியும் கொதித்தது. அடுத்த நிமிஷம் அவன் வீட்டின் வாசலில் போட்டிருந்த பந்தல் காலை பிடித்து கொண்டு கூரையின் மேல் ஏறினான். 2 பாய்ச்சலில் தாவி சென்று வீட்டின் முற்றத்தில் குதித்தான். அவனுடைய உடம்பில் அப்போது 1000 யானைகளின் பலம் உண்டானது போல் இருந்தது. ஒரே தாவலில் கார்வார் பிள்ளை அண்டை சென்று அவர் கழுத்தை பிடித்து ஒரு தள்ளினான். பிள்ளை சுவரில் மோதிக்கொண்டு கீழே விழுந்தார். அவருடைய தலையை சுவரில் இன்னும் 4 மோது மோதினான். பிறகு காலை பிடித்து தரவென்று இழுத்து கொண்டு வந்து வாசற்படியின் வெளியே தள்ளினான். அபிராமி கூடத்து தூண் ஒன்றை பிடித்து கொண்டு நின்றாள். அவளுடைய உடம்பு இன்னும் நடுநடுங்கிக் கொண்டிருந்தது. முத்தையன் அவளை ஏறிட்டு பார்க்கவும் முடியாதவனாய் தாழ்வாரத்தில் முன்னும் பின்னுமாய் நடந்து கொண்டிருந்தான். அபிராமி தேம்பிக் கொண்டே, அண்ணா, பூங்குளத்திற்கே நாம் திரும்பி போய்விடலாம், இங்கே இருக்க வேண்டாம் என்றாள்.
முத்தையன் ஒரு நிமிஷம் நின்று யோசித்துவிட்டு, கதவை தாழ்பால் போட்டுக்கொண்டு கொஞ்ச நேரம் ஜாக்கிரதையாய் இரு அபிராமி. அந்த பாவியை இப்படியே விட்டுவிட்டு போகக்கூடாது. இன்னும் எத்தனை பேருடைய குடியை கெடுப்பானோ? யார் கண்டது? நான் போய் சன்னிதானத்தில் சொல்லி முறையிடப் போகிறேன். இந்த அநியாயத்திற்கு ஏதாவது பரிகாரம் உண்டா இல்லையா என்று பார்த்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு வாசலை நோக்கி நடந்தான். அபிராமி ஓடி வந்து அவனை கட்டிக்கொண்டு, அண்ணா, என்னை தனியாக விட்டுவிட்டு போகாதே என்றாள். முத்தையன், இந்த ஒரு தடவை மட்டும் போய்விட்டு வருகிறேன், தடை சொல்லாதே, அப்புறம் உன்னை விட்டு பிரிகிறதே இல்லை, நாளைக்கே பூங்குளத்திற்கு போய்விடுவோம் என்றான். பிறகு அவளிடமிருந்து விடுவித்து கொண்டு அன்புடன் அவளை முதுகில் தட்டி கொடுத்து, சற்று நேரம் பல்லை கடித்து கொண்டிரு அபிராமி, இதோ ஒரு நிமிஷத்தில் திரும்பி வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே போனான். அபிராமி, துர்பாகிய அபிராமி, உன் அண்ணன் ஒரு நிமிஷத்தில் திரும்பி வருவான் என்றா எண்ணிக்கொண்டிருக்கிறாய்? அவன் திரும்பி வரவே மாட்டான். இனிமேல் பகவான் தான் உனக்கு துணை. நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.